இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொடிக்காய் போடுறதுக்காக இடம் தயார் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இடத்துல இருக்க செடி செத்த கல், அது பெரிய பெரிய கல் இது எல்லாமே எடுத்துடணும். நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம ஸ்கொயரும் போட்டுக்கலாம், சர்க்கிளும் போட்டுக்கலாம். நம்ம அந்த மாதிரி பாத்தி எடுத்துக்கிட்டு இங்கே சேவகர்லாம் விதை போட்டுட்ருக்காங்க. தடவை போடுறனால நம்ம வந்து சுரக்காய் விதை போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அவங்க சொன்னதை நம்ம கேட்டுட்டோம். அவங்க முன்னோடி விவசாயியும் கூட. அதனால் அவங்க சொன்ன மாதிரி கேட்டுட்டு நம்ம சுரக்காவை தான் போடுறோம். இது விதை வந்து அழுத்தக்கூடாதான். மேலால் வச்சு மண்ணை வந்து மூடுறதும் கூட அழுத்தக்கூடாது. மேலால் தான் தூவி விடணும். அப்படி பார்த்திங்கன்னா அந்த அக்கா அப்படி கையில் வச்சு அப்படியே பரப்பி விடுவாங்க. அந்த மாதிரி தான் போட்டாங்க. இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே நாட்டு காய்கறிகள், நாட்டு விதைகள் தான். ஸோ நம்ம நாட்டு விதை தான் போட்டிருக்கோம். இது நம்ம முன்னாடியே விதை நேர்த்தி பண்ணிட்டோம். அந்த வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் விதை நேர்த்தி பண்ணும்போது அதே உங்களுக்கு எப்படி விதை நேர்த்தி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம விதை நேர்த்தி பண்ணி விதையெல்லாம் நம்ம ஊனியாச்சு. எல்லா விதையும் அதாவது கார்னர்ஸில் தான் வைக்கணும், சென்டரில் வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. நம்மக்கிட்ட ஸ்ப்ரிங்க்லரோட ஹெட்டு வந்து கொஞ்சம் இருந்தது. அதையே நம்ம வந்து ட்ரிப்போஸில் வந்து ரிவர்ஸில் குத்திட்டோம். அது வந்து பூ மாதிரி தண்ணி தெளிச்சுக்கும். நம்ம கையில் ஊற்றுறத விட இது மாதிரி தெளித்தோம்னா செடிக்கு வந்து ஈவனாக போய்க்கும். நல்லா இருக்குல்ல?